கொடுமையும் கொடுமை. பெண்களுக்கு ஈரம் இல்லாமல் செக்ஸ் பண்ணா அது ரொம்ப கொடுமை. ஒரு ஆணுடைய உறுப்பு மினிமம் பெண் உறுப்புக்குள்ள போகும்போது ட்ரையா இருந்தா எப்படி சுகம் கிடைக்கும்? ஈரமா இருந்தா சந்தோஷமும் கிடைக்கும், லாங் டைமும் கிடைக்கும். ஆனா ட்ரையா இருந்தா சந்தோஷமும் கிடைக்காது, பெண்ணுக்கும் வலி எடுத்துக்கும், ஆணுக்கு உறுப்பினுடைய ஸ்கின்னே கிழிஞ்சிடும். கணவன் மேல் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு, கணவன் மேல் அதிகமாக பாசம் உள்ளவங்களுக்கு, கணவன் மேல் அதிகமா லவ் பண்றவங்களுக்கு சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் போட்டு பெண் உறுப்புலையும் ஆண் உறுப்புலையும் தடவிட்டு உடலுக்குள்ள அந்த லூப்ரிகேஷன் மாதிரி ஆயிடும் அந்த எண்ணெய். இப்போ அவருக்கு வலி இருக்காது, உறுப்பு நல்லா ஃப்ரீயா போயிட்டு வரும். ட்ரையா இருக்கும் போது உறுப்பு உள்ள போய் வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகானா. நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சகானா, நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சார்கிட்ட நான் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் கேள்வி கேட்க போறேன்ட்டு நான் அவர்கிட்டே கேட்குறேன். அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சார் வணக்கம். வணக்கம். ஸ்பெஷல் கேள்வி கேட்க போறியா? கண்டிப்பா சார். சந்தோஷம், மகிழ்ச்சி. பெண்களுக்காக கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. பெண்களுக்காக கேட்கறேன். ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஆமா ஆமா. நேர்களே பாருங்க, சகானா ஹாப்பியா இருக்காங்களா? ஹாப்பியான கேள்வி என்ன கேள்வி? அதாவது ஓகே சார். ஓகே சார். பெண்கள் செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வஜனா தண்ணி வருது இல்லைங்களா லேடிஸ்க்கு. பட் அது ட்ரையா இருக்கு, நிறைய பேர் ட்ரையா இருக்குதுன்றாங்க. அது ட்ரையா இருக்கணுமா இல்ல அது எப்பவுமே ஈரப்பதத்தோடு இருக்கணுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. எப்படி தோணுது, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது சார், நீங்க தான் சார் டாக்டர், நீங்க தான் சார் சொல்லணும். இல்லம்மா, பெண்களுக்கு ஈரமா இருந்தா சந்தோஷமா, ட்ரையா இருந்தா சந்தோஷமா? ஆமா. எப்படி இருக்கணும்னு உங்க நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது. தெரியல, கண்டிப்பா தெரியல. நிச்சயமா எனக்கு தெரியல, அவங்களுக்கும் தெரியல, நேயர்களுக்கும் தெரியல. சொல்லு. இங்களை பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா அவங்களுக்கு சார்பா தான் இப்ப நான் கேட்டிருக்கேன் நானு. சரிம்மா, ஒண்ணும் இல்ல. கொடுமையும் கொடுமை. பெண்களுக்கு ஈரம் இல்லாமல் செக்ஸ் பண்ணா அது ரொம்ப கொடுமை. ஓகே. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒரு ஆணுடைய உறுப்பு மினிமம் 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு உறுப்பு பெண் உறுப்புக்குள்ள போகும்போது ட்ரையா இருந்தா எப்படி சுகம் கிடைக்கும்? ஒண்ணுதாம்மா கேட்குறேன். உறுப்பு சின்னதாகிறது, பெருசாகிடுது. பெருசாகிற உறுப்பு ஒரு பெண் உறுப்புல சிறிய வாய்க்குள்ள ஒரு உறுப்பு போகும்போது ட்ரையா இருந்தா அது எப்படி சுகமா இருக்க முடியும்? பெண்ணுக்கு எப்படி வலி இல்லாம இருக்கும்? அதனால ஈரப்பதம் தான் இருக்கணும்னு சொல்ல வரீங்க? ஈரப்பதமா அந்த வஜனோட இருக்கணும்னு சொல்ல வரீங்க? புரியல. ஐயோ, சொல்ல வரல சார், விடுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார், கூச்சமா இருக்கு. எப்பவுமே பெண்களுக்கு ஈரமா இருந்தாதான் நல்லது. அதுதான் கேக்குறேன். ஓகே. ஈரமா இருந்தா சந்தோஷமும் கிடைக்கும், லாங் டைமும் கிடைக்கும். ஆனா ட்ரையா இருந்தா சந்தோஷமும் கிடைக்காது, பெண்ணுக்கும் வலி எடுத்துக்கும், ஆணுக்கு உறுப்பினுடைய ஸ்கின்னே கிழிஞ்சிடும். எப்படி? நேயர்களே, இயற்கையான முறையில் கணவன் மேல் ஆசைப்பட்டாலோ கணவன்கிட்ட சந்தோஷமா இருக்கிற நிலையிலையோ அவங்களுக்கு ஈரம் வரணும். ஈரம் இல்லாத பெண்களுடன் கணவர் தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த உறுப்பு வலி எடுத்துக்கும். பெண் உறுப்பும் சரி, ஆண் உறுப்பும் சரி, வலி அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் பெண்களுக்கு ஈரம் வரணும், லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க. அது இல்லாத பெண்கள் செக்ஸ் பண்ணும்போது பெண்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். எல்லா பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வர்றதில்லை. நீங்கள் கேட்டீங்க எல்லாருக்கும் வருமா அப்படி கேட்டீங்களா? ஆமாம் சார். எல்லா பெண்களுக்கும் அது வராது. ஒரு சில பெண்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இருக்கு. சரி, அது எதனால? கணவன் மேல் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு, கணவன் மேல் அதிகமாக பாசம் உள்ளவங்களுக்கு, கணவன் மேல் அதிகமாக லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஈரம் இருக்கும். கணவன் மேலே ஒரு வெறுப்பு, கணவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சில பெண்களுக்கு செக்ஸ்னா பிடிக்காது, பயம், அப்படி இல்லை பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த உறுப்பு ட்ரையாக இருக்கும். பெரும்பாலும் கணவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. எங்கே போயிடுறாரு? வெளிநாடு, ஃபாரின் போயிடுறாரு. மனைவியை பார்த்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. ஆனால் மனைவி கிட்ட ஃபோனில் அடிக்கடி கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. இந்த கணவனும் மனைவி பேசிக்கும் போது அந்த மனைவிக்கு கணவனிடம் பேசும்போதே ஈரம் வந்துடும். எப்படி? பேசும்போதே வந்துடும். ஆமாம்மா, கணவன் ஃபாரின்ல இருக்காரு, மனைவிக்கு அன்பாக பேசும், பாசமாக பேசும், உங்களை பார்க்கணுங்க, உங்கள்கிட்ட இருக்கணுங்க, உங்கள்கிட்ட எப்படிங்க அப்படின்னு பேசும்போதே
இந்த கணவன் மேல் உள்ள ஏக்கத்தில் பெண்களுக்கு லூப்ரிகேஷன் வரும், லவ் அந்த ஃபீலிங்கில் வரும். அது பெண்களுக்கு வந்தால் நல்லது, அது இல்லாமல் தான் இருக்கக்கூடாது. ஈரம் வருவது என்பது இயற்கை, நான் சொல்லியிருக்கேன். அதுதான் கண்ணில் தண்ணி வருது, பேசினா வாயில் உமிழ்நீர் வரும் மாதிரி பெண்களுக்கு ஈரம் வரும். அந்த ஈரம் நல்லது, அந்த ஈரத்தில் தான் இனப்பெருக்கமே இருக்குது. எப்படி பெண்களுக்கு ஈரப்பசம் இருந்துச்சு அப்படின்னா விந்தணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீந்தி போய் கருமுட்டிக்கு போகும். அந்த ஈரப்பசத்தன்மை இல்லாத பெண்களுக்கு பெரும்பாலும் விந்து நீந்து போகாது. அதுதான் எப்பவுமே பெண்களுக்கு ஈரப்பசன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறது. பெண்களுக்கு ஈரப்பசன்மைன்றது இயற்கையாக வரக்கூடியது, அதெல்லாம் கடலாக வாங்க முடியாது. அதெல்லாம் ஒரு அபூர்வமான ஈரப்பசன்மை பெண்களுக்கு உராய்வு ஏற்பட்டால் மட்டும்தான். அப்ப அந்த லவ் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஃபீலிங் இல்லைன்னா வராது. சோ இதுதான் ரீசன். இன்னொன்னு இருக்கு, நினப்பு வந்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் எடுத்தவொடனே பெண்களுக்கு ஈரம் வராது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி ஏதோ தொட்டாரு, கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாருன்னா வராது. உராய்வுத்தன்மை ஏற்பட சில பெண்களுக்கு லேட்டாக தான் வந்து ஈரம் வரும். என்னடா எங்கள் மனைவிக்கு ஈரமே வரல டாக்டர் சொன்னார், அப்படி இல்லை, வரும். ஈரம் எப்போ வரும்? போக 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 உணர்ச்சிகள் பெண்களுக்கு நீங்கள் அதிகரிக்க, கணவன் அதிகரிக்க அந்த ஈரப்பசன்மை பெண்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஈரப்பசன்மை இல்லாமல் செக்ஸ் வச்சிங்கன்னா பெண்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆண்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. உறுப்பு எப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து சிறிதாக இருக்குது, பெருசாகுது இல்லையா? பெருசாகும் போது சில பேருக்கு அந்த ஈரம் இல்லாததால் ஒரு சில ஆண்களுக்கு வந்து அந்த நரம்பில் வந்து புடையும் போது அந்த தோல்லாம் வந்து கீழே ஆரம்பிச்சிருது, புண்ண ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு ட்ரையாக இருக்குது, இந்த உறுப்பு செலுத்தினேன் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அது ஈரமே இல்லை, கீஜிஷன் சில ஆண்கள்லாம் சொல்லுவாங்க. அது சொல்லு இல்ல, அது கிழிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களே, அப்புறம் அவங்களுக்கு அதுல ஏதாச்சும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வருமான்னு கேக்குறேன். ஆமா, கீஜா என்ன வரும்? ரத்தம் தான் வரும். அதுதான் சார், ரத்தம் தான் வரும், புண்ணாயிடும், ஓட்டின்னு தான் இருக்கணும், ஆற ஓட்டுன்னு தான் இருக்கணும். நிறைய ஆண்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு பெண்களால தான். இவனா பஜ்னா வாய் சின்னதாக இருக்கும், அது உள்ள உறுப்பு போகும்போது லூப்ரிகேஷன் இருக்காது. சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலினால தேங்காயை வந்து தடவிக்குவாங்க. எதில் தடவாங்க? உறுப்புல தடவுவாங்க. யாருக்கு? ஆணுடைய உறுப்புல தடவிக்குவாங்க, பெண் உறுப்புலையும் தேங்காய் விட்டு செக்ஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த எண்ணெய் லூப்ரிகேஷன் ஆயில் பசை வரலன்றதால செயற்கையா பண்றாங்க. அது வந்து சொல்யூஷன் கிடையாது. ஈரம் வந்து வர இல்லாத பெண்களுக்கு வலியினால் தாங்க முடியாம சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயை போட்டு பெண் உறுப்புலையும் ஆண் உறுப்புலையும் தடவிட்டு உணர்வுக்குள்ள அந்த லூப்ரிகேஷன் மாதிரி ஆகிடும் அந்த எண்ணெய். அப்போ அவருக்கு வலி இருக்காது, உறுப்பு நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வரும். ஆனால் ட்ரையாக இருக்கும் போது உறுப்பு உள்ளே போய் வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், வலியை எடுத்துக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு வெறுப்பில், ஒரு எரிச்சலில், ஒரு கீச்சலில் செக்ஸ் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்காது. அதனால் பெண்களுக்கு அந்த ஈரப்பசன்மை ஏன் வரலன்றத ஒரு காரணம் சொல்லிடுறேன். 3 காரணம் இருக்குது. ஒரு காரணம் வெளிப்படையாக சொல்லப்போனால் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க. செக்ஸ்னா பயம், செக்ஸ்னா பிடிக்கல, அதனால அப்போடா வலிக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஈரம் வராது. அந்த நினப்பை தயவுசெய்து விட்டுடுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு அடுத்து இனப்பெருக்கத்துக்கு தேவை குழந்தை. அந்த ஈரம் வந்தால் தான் குழந்தையே நிற்கும். ட்ரையாக இருக்கக்கூடாது. நல்ல ஈரப்பசன்மை அதிகமாக வந்துச்சுன்னா விந்துக்களுடைய அந்த பூச்சிகள் வந்து அந்த ஈரத்தில் நீந்தி போகும். அப்போ உங்களுக்கு அது ஈரம் வேணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் பண்ணக்கூடாது, பயம், வலிக்கும் அப்படின்னு ஃபீலிங்ஸ்னா விட்டுருங்க. திருமணம் பண்ணிட்ட பிறகு எப்படியும் கணவன் கூட சந்தோஷமாக இருந்தாகணும். அடுத்தது இன்னொரு காரணம் இருக்குது. கணவன் ரொம்ப நேரம் பண்ணனாலும் ஈரம் வராது. இப்போ எடுத்தோடனே விட்டுடுறாரு, ஒரே நிமிஷத்தில் விட்டுடுறாரு. மேகி அந்த மேகி மாதிரி 5 நிமிஷம். மேகி செய்யும்போது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிட்டீங்க மேகி. அதாவது ஈரம் வர ஆரம்பிக்கும், அப்போதான் ஸ்டார்ட் ஆகும் ஈரம் வர்றதுக்கு. கணவன் ஏஞ்சி போயிடுவாரு, விட்டுட்டு போயிடுவாரு, அர்ஜென்டா இல்லை போயிடுவாரு. சீக்கிரமாக விந்து விடுறவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி ஈரம் வரும்? அவங்க ஈரம் வர்றதுக்கு ஓரல் செக்ஸ் பண்ணணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ஓரலாக வந்து சுவைக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த ஈரமே வர ஆரம்பிக்கும். ஆனால் ஈரம் வர்றதுக்கு முன்னாலே கணவர் என்ன பண்ணுறாரு? வந்துருச்சு விட்டுட்டேன்னு ஏஞ்சி போயிடுவாரு. அப்போ எப்படி ஈரம் வரும்? இது 2வது பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப நேரம் செஞ்சால் பெண்களுக்கு ஈரம் வரும். ஒரு சில பெண்கள் அப்படி இருக்காங்க, எடுத்தவொடனே வராது. சில பெண்களுக்கு எடுத்தவொடனே வந்து ஈரம். கணவர் பேசினாவே சில பேர் சொன்ன பாருங்க,
பேசிட்டே இருக்கும் போது ஈரம் வந்துடும். அது சில பெண்களுக்கு உண்டு. சில அது பெண்கள் வந்து நார்மலா இருக்காங்க அவங்க. நார்மல், அதாவது பெண்ணா பிறந்தாமா இனப்பெருக்கத்துக்கு தேவையான கடவுளுடைய படைப்புல ஒவ்வொன்றா கொடுத்து தான் இருக்கிறான். சில பேருடைய மனநிலையினால் அது வந்து கிடைக்காம போயிடுது, அவ்வளோதான். இல்லாமலாம் இல்லை. கடவுளுடைய படைப்பில் எல்லாருக்கும் படைச்சது தான், அதில் மாற்றமே இல்லை. சில பேருடைய மனநிலை, உடல்நிலை, உடல் மாற்றம், அதனால தான் இது கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பா கணவன் மேலே பாசமாக இருந்தால் தானாகவே அந்த லூப்ரிகேஷன் வந்துடும். பயம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? பயம். செக்ஸ்னா சில பெண்கள்லாம் இன்னும் பயப்படுறாங்க. ஐயோ, கணவர் புரட்டி போடுவாரா, உருட்டி போடுவாரா, அப்படி போடுவாரா, இப்படி போடுவாரா, ரொம்ப நேரம் செஞ்சா வலிக்குமே. சில பெண்களுக்கெல்லாம் அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை விட்டுணுன்றேன். ஏன்னா உங்கள் கணவன் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயம் கணவன் கூட இருந்து தான் ஆகணும். அந்த பயமே இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், ஒரு நாள் பார்ப்பார், 2 நாள் பார்ப்பார், 10 நாள், 1 மாதம் பார்ப்பாரு. போடா பொண்டாட்டி நம்மகிட்ட தொடவே மாட்டேது, கூட மாட்டேது, ஜம்ப் ஆகிடுவார். இந்த ஜம்பாக விடவே கூடாது கணவனை. அதால் அந்த லூப்ரிகேஷன் வரும். நீங்கள் முயற்சி பண்ணால் வரும். கணவன் மேலே அதிகமாக பாசம் எடுத்துங்க, அவர் அக்கறை காட்டின்னு தானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது 2வது ஆச்சு. 3வது, சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதாவது மலட்டுத்தன்மைனா அவங்களுக்கு வந்து செக்ஸ்ன்றதே பிடிக்காது, செக்ஸ்ன்ற நினப்பும் வராது. என்ன தான் பண்ணாலும் கணவன் அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு அர்த்தி போட்டு பட்டி போட்டாங்கன்னா எனக்கு வேணவே வேணாம். சில பெண்கள், நான் சொல்றது வலி இருக்கும் போது சொன்ன பாருங்க, அது ஒரு சில பெண்கள். ஒரு சில பெண்களுக்கு செக்ஸ்னா பிடிக்காது. ஏன், என்ன வேணவே வேணாம். அதான் எதுக்கு? ஒரு சில பெண்கள் அப்படி இருக்காங்க. ஒரு சிலர், நான் சொல்றது இப்போ கூட இருக்காங்க. எனக்கு வேணாம், செக்ஸ் தான் பிடிக்கல. கணவன் சொல்லுவார், சார் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு சார், நான் எங்கள் மனைவிட்ட போய் நல்லா அன்பா பேசுறேன், எல்லாம் பண்ணுறேன் சார், அவங்க வேணாம் நான் அவாய்ட் பண்ணுறாங்க சார், அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, செக்ஸே பிடிக்கல சொல்கிறாங்க சார் அப்படின்றாங்க. ஒரு சில பெண்கள் உண்டு. அவங்களுக்குலாம் நான் அட்வைஸ் தான் கொடுக்குறோம். என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா, கணவன் கை மாறக்கூடாது, கணவனை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கணும். ஈரம் வரலன்றது ஒரு பெரிய பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு நீங்கள் அன்பா பாசமாக நீங்கள் நேசமாக கணவன் மேலே அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். சிலருக்கு உடனே வரும், சிலருக்கு லூப்ரிகேஷன் லேட்டாக வரும். அந்த லூப்ரிகேஷன் தான் இனப்பெருக்கம், குழந்தை உண்டாகும், கணவன் வந்து ரொம்ப சுகம் கிடைக்கும். அதாவது தயவுசெய்து பெண்கள் அந்த ஃபீல் வேண்டாம். ஆனால் லூப்ரிகேஷன் வராதுக்கு மெயின் காரணம் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்கள் தான். வர்றதுக்கு முன்னாலே ஏஞ்சி போயிடுறாங்கம்மா. அது யாரோட தப்பு? அவருடைய தப்பு தான், உங்களுடைய. கணவன் பெண்களுக்கு ஈரம் வர்றதுக்கு முன்னால் விந்து விட்டுட்டிங்கன்னா தயவு செய்து ஃபீல் வேணாம். ஐயோ எங்கள் மனைவிக்கு ஈரம் வரல, ஆனால் நான் ஏஞ்சி போயிட்டேன், என்னை செய்ய சொன்னாங்க, நான் ஏஞ்சி போயிட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா, என்னுடைய மருத்துவத்தில் பெண்களுக்கு ஈரப்பசன்மை அதிகமாக வரக்கூடிய மருந்தும் இருக்குது, ஆண்களுக்கு நீண்ட நேரம் செய்யக்கூடிய மருந்தும் வச்சுருக்கேன். நீண்ட நேரம் மனைவியை சந்தோஷமாக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஈரம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த ஈரம் வரும்போது பெண்களுக்கு வஜினால் லூசிங் இருக்கும். அந்த லூசிங்கில் உங்களுடைய உறுப்பு நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வரும். வலி இருக்காது, கிரியாது, தொந்தரவு இருக்காது. நீண்ட நேரம் செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேப்சூல் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேப்சூல் போட்டால் போதும். 1 முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம், டெய்லி செய்யலாம். உங்கள் உடம்பு வலிமை அதிகமாகும், விந்து சீக்கிரம் வராது. இதான் மெயின் இந்த மருந்துடைய மகிமையே. விந்தை சீக்கிரமாக விட மாட்டீங்க. உங்கள் மனைவியே போதும் என்னை விடுங்கன்னு சொல்லி உச்சக்கட்டம் அடைந்த பிறகு தான் விந்தே வெளியே வரும். அது மாதிரி கேப்சூல் வச்சுருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மனைவியும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். நண்பர்கிட்டையும் என்னுடைய மருத்துவத்தை பற்றி நீங்கள் பெருமையாக சொல்லலாம். அது மாதிரி நான் பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.